நான் வேறு. இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய இந்த வாழ்க்கைக்குள்ள இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் இதெல்லாம் என்ன செய்யணும்னா செட் ஆகும், பொருந்தும். அதனால நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதனால சும்மா சர்ச்சைக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், இதை பவுல் சொல்கிறாரு. நீங்கள் சாதாரணமாக ஒரு விசுவாசம், சும்மா பொதுவான ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபெயிலியராக போயிடும், ஏமாற்றமாக போயிடும். இந்த உடலை விட்டு நீ பிரிஞ்சு போகும்போது தான் தெரியும், ஐயையோ மேலே போக முடியலையே, அந்த உடல் இல்லையே. அதனால் இந்த உயிர்த்தெழுதல் என்பது, இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது அந்த விண்ணகத்தோடு, அந்த சிங்கார வனத்திலே, இன்ப வனத்திலே முதல் மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து உறவாடி அவரோடு ஒன்றாய் இருந்தது போல, இன்னைக்கு நாம் இயேசுவோடு கூட, இயேசுவின் துணையோடு அந்த பரலோக தகப்பனுக்கு வழிபாடு செலுத்துவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, அவருக்கு முன்னால் நிற்பதற்கு இந்த உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் எதுக்கு அப்படின்னா, கடவுளுக்கு முன்னால் நம்ம அவருடைய மகனாக நிற்பதற்கு, பரிசுத்தவானாக நீதிமானாக நிற்பதற்கு, ஒளியின் வஸ்திரத்தோடு நிற்பதற்கு, அவருக்கு வழிபாடு செலுத்துகிறது. இதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுவார். இன்னும் எபிரேயரில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22 பார்த்தீங்கன்னா இதே சொல்லுவார். இந்த இரத்தம் நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி கடவுளுக்கு முன்னால் நம்ம நிற்கிறதுக்கு தகுதிப்படுத்தி நம்மளை நெஞ்சிருக்கு. வாசிடாத. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கும் சரி, 1 பேதுரு 2:14 14வது வசனம், 2:14 19. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் சரி, இதில் வாசிக்க பார்ப்போம். மறுபடியும் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இன்னொன்று நீங்கள் வாசிக்க பார்ப்போம். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் குறைகள் எல்லாம் அந்த இயேசுவினுடைய மாசற்ற இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் நல்லா கவனிங்க, இந்த விண்ணுலகத்து பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு, அந்த ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளவைகளே, உனக்கு என்ன வாய்ப்பாடு பிடிக்கிறா? இங்க பேசிட்டு இருக்கல, அங்க இணைஞ்சிட்டு இருக்கிற. திரும்ப வாசி, விட்டதிலிருந்து. ஆதலால் பரலோகத்துக்கு உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்க வேண்டியதாயிருக்கு. நல்லா நீ கவனிச்சுக்கணும். பரலோகத்தில் உள்ளவைகளோ பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகளாலே விசேஷத்தவைகளாக சுத்திகரிக்கப்பட வேண்டியதாகும். நல்லா நீ கவனிக்கணும். அதனால தேவனுக்கு நம்ம வழிபாடு செலுத்துகிறதற்கு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கிறதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இன்னும் பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு முன்னால் நம்முடைய செத்த மனசாட்சியை சுத்திகரித்து அவருக்கு ஆராதனை வழிபாடு செலுத்துகிறதற்கு இந்த இயேசுடைய இந்த இரத்தம் நம்மளை என்ன செய்யுதுன்னா தகுதி உள்ளதாகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம ஆராதனைக்குள்ளே போக போகிறோம், தொழுகைக்குள்ளே போக போகிறோம். அதனால் திரும்பவும் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உயிர்த்தெழுதல் என்பது எதற்கு என்று சொன்னால், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நமக்கு முதல் மனுஷன் இழந்த அந்த ஆவிக்குரிய உடலை, விண்ணக உடலை திரும்ப தருவதற்காக
என்பதற்காக இயேசு இன்னைக்கு உயிர்த்தெழுந்த அந்த உடல் என்பது விண்ணகத்துக்குரிய உடல். மண்ணகத்துக்குரிய உடல் கல்லறையில் என்ன செய்யப்பட்டது? அடக்கம் பண்ணப்பட்டது. விண்ணகத்துக்குரிய உடல் இந்த உடலை உயிர்த்தெழச் செய்து உயிர்ப்பித்து என்ன செஞ்சுன்னு சொன்னால், இந்த பூமியில் ஆவிக்குரிய உடலோடு அவர் என்ன செய்தார்? பறந்து நடந்து அல்ல, பறந்து. ஆவிக்குரிய உடல் என்ன செய்யும்? பறக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் படுத்து எந்திரிச்சு வந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் நடை காலை தூக்குனாலே பறக்கிற மாதிரி இருக்கு. இவங்க சொல்கிறாங்க, எடுத்து நடக்கத்தான் முடியலையே, விளக்கலையே, லாங்குதையே, பையன் நடந்தானா அப்படின்னு என் பின்னால் வரவங்க சொல்கிறாங்க. ஆனால் கால் என்ன செய்யுது? தன்னாலே என்ன செய்யுது? இழுத்துக்கிட்டு பறக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரியல, அதிகமாக பறந்து போயிடுவோன்னு எனக்கு தெரியல. முன்னாடி நான் தியானத்தில் காட்டில் உட்காந்துருக்கும் போது என் உடல் என்ன செஞ்சிடும்? மேலே அப்படியே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எந்திரிக்க ஆரம்பிக்கும். மேலே பறந்தெல்லாம் போகலை, அப்படியே எலும்புற நிலை வரும். அது ஐயோ காட்டுக்குள்ளே இருக்கமே, நம்ம அப்படி மீறப்படாதுன்னு மறுபடியும் என்ன செஞ்சிடுவேன்? சுயத்துக்குள்ள வந்து கீழே உட்காந்துருவேன். அதனால் இது இந்த விண்ணக உடல் என்பது இயேசு அங்கே நினைச்சாருன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே அப்படி பறந்து மேலே இருந்து அப்படி இறங்கி அவர்களுக்குள்ளே அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் தான் அப்படின்னு இந்த விண்ணக உடல் என்ன செய்யும்? சொல்லுங்கள். இப்போ விளங்குதா விளங்கலையா? பைபிளில் பார்க்குறோம், அவர் உடல் என்ன செய்யுதுன்னா பறக்கும் உடல். விண்ணக உடல் என்பது பறக்கும் உடல். அதான் சொன்னேன், என் என் உடலை விட்டு பிரிஞ்சு மேலே போகும்போது பறக்கு. அப்படி மூடிட்டு முழிக்கிற நேரத்தில் என்ன செய்யுது? ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு. மலையை கடந்து போயிட்டு இருக்கு, ஆறை கடந்து, தண்ணியை கடந்து இணைஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் இந்த உடல் நமக்கு எப்போ வரும், எப்போ எடுப்போம்னு சொன்னால் இந்த இயேசுவோடு இணைந்தது தான். யோவான் நற்செய்தியில் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபம்ல, பிதாவே நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல எனக்கு தந்த இவர்களும் நம்மோடு ஒன்றாயிருப்பார்களாக. கைதுகள நல்ல பரவாயில்லை. இதுக்கு தாயா இயேசு மனிதனா அவதரிச்சாரு. இதுக்கு தாயா அவர் மாட்டுத்தொழுவில் பிறந்து அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு, காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தது எதற்குன்னு சொன்னால், நீ ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அல்ல, நீ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அல்ல, நீ ஒரு கிறிஸ்தவ மதத்தில் போயிட்டு கோயிலில் போயிட்டு ஆண்டவரே எங்கள் கஷ்டத்தை தீர்வாண்டாரு அப்படின்னு லீலி கண்ணீர் வடிக்கிறதுக்கு அல்ல. இந்த பாடுகளை சொல்லி இந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தை பயன்படுத்தி, அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி, அவர் பெயரை பயன்படுத்தி நீ இந்த உலகத்தில் அதிகாரியாக, ராஜாவாக, ஒரு ஆவிக்குரிய உடலோடு தேவலோகத்தோடு தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக இதை புனிதர்கள்ட்ட பார்க்க முடியும். இந்த புனிதர்கள் இந்த மாதிரி சர்ச்சில் சபையில் சர்ச்சில் போயிட்டு இவங்க இந்த மத வழிபாட்டை பண்ணவங்கள இவங்க என்ன செஞ்சாங்கன்னா தனித்திருந்து கடவுளோடு உரையாடி அவங்க அடுத்த செகண்டு இன்னொன்று திருவிருந்து ஆராதனை அன்னைக்கு நடந்தது பூரா அந்த ஜப கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம், உவாச கூட்டம், முழுவர் ஜோப்லாம் கிடையாது. அன்னைக்கு நடந்தது பூரா என்னென்னா திருவிருந்து ஆராதனை. ஒரு கைதுகளை பார்ப்போம். நம்ம முதல் பிஷப்பு அங்கே இவங்க சொல்லக்கூடிய பேதுரு, நமக்கு ராயப்பர், பேதுரு, யோவான், அந்த 12 சீடர் அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு இடத்துலையும் வீடுகளையும் அங்கே நடந்த நிகழ்ச்சி என்னன்னு தெரியுமா? திருவிருந்து ஆராதனை. இந்த அப்பத்தை இதை எடுத்து இதை பண்ணும்போது நோயாளிகள் குணமடைஞ்சிருவாங்க. இந்த உடலை உட்கொள்கிறவங்க நோயிலிருந்து விடுதலை பெற்றுருவாங்க, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுருவாங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுருவாங்க. அதனால இது ஆன்மீக உடல், உணவு, ஆவிக்குரிய உணவு. உன் ஆன்மாவுக்கு ஆவிக்குரிய உணவு எதுன்னு சொன்னால் அந்த திருவிருந்து ஆராதனை. இதுக்கு நீக்குரிய மதிப்பு கொடுத்து நேரத்தை செலவழித்து இந்த திருவிருந்து ஆராதனையில் என் ஆன்மாவுக்குரிய உணவப்பா, என் ஆவிக்குரிய உணவப்பா, இதை உட்கொள்ளும்போது நான் ஆவியில் பலனடைகிறேன், நான் உருமாற்றம் அடைகிறேன், அந்த விண்ணக சாயல் எனக்குள்ளே என்ன செய்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. கைதிட்டுகளை பார்ப்போம். இதை இந்த பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த திருவிருந்து ஆராதனை எழுதுகிறாரு ஏற்படுத்தி இதை நினைவாக செய்யுங்கள். இதை நம்ம அப்போஸ்தலர்கள் முதல் இருந்த அந்த கத்தோலிக்க திருச்சபையுடைய போப்பு யார்? பேதுரு. நம்ம ஆர்சி பைபிளில் ராயப்பர் தானே, ராயப்பர். இவங்கெல்லாம் அன்னைக்கு அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்கன்னா, வீடுகளில் போகிற இடங்களில் இந்த அப்பத்தை பிட்டு அன்னைக்கு படுத்திருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கும்போது அந்த படுக்கையில் இருக்கிற நோயாளிகள் எழுந்து விடுவார்கள். கைதிகளை பார்ப்போம். நல்ல கருது.
ஏன்னா இது ஆவிக்குரிய உணவு. நீ ஒரு ஆன்மா, உனக்கு மறுரூபத்தை கொடுப்பதற்காக, இந்த வியாதியினுடைய உடலை ஒரு ஆரோக்கியமான உடலாய் மாற்றுவதற்காக இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுங்களா, சாகத்தானே கிடந்தேன், பேச முடியாமல் தானே கிடந்தேன், கண்ணு முழிக்க முடியாமல் தானே கிடந்தேன். என்ன இல்லாமல் பார்த்தே இல்லை? பாத்ரூமுக்கு என்ன செய்ய முடியல, தூக்கிட்டு போக, என்ன நடக்க வச்சு கூட்டிகிட்டு போக முடியல. காலு ரெண்டு என்ன செய்ய இழுத்துக்கிட்டு என்ன செய்யுது, இந்த கண்ணுக்குட்டி போட்ட உடனே அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படியே அப்படி இருக்காரு. அந்த படுக்கையில், அந்த அன்கான்ஸ் நிலையில் உங்கள் இரத்தத்தை நான் உட்கொள்கிறேன். இயேசுவே, உங்கள் அந்த உணவை, உடலை நான் என்ன செய்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் பவர் இருக்கு. இது என் உடல். அப்பத்தை இது பண்ணி சொல்றாரு, இது உடல். வார்த்தை தான் பவர். அந்த வார்த்தை தான் என்னது, உணவு. அந்த வார்த்தை தான் என்னது, உயிர். அதனால இந்த வழிபாடு, அதனால தான் இன்னைக்கு இந்த வாரத்தின் முதல் நாள், இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை. இது என்னன்னா ஆன்மீக உணவு. இப்போ நமக்கு எத்தனை உடல் இருக்கு? புரிஞ்சிருச்சு? விளங்கலையா? விளங்கலைன்னா சொல்லுங்க, மறுபடியும் விலைக்கு சொல்லுவேன். விண்ணக சாயல் வேறு, மண்ணக சாயல். விண்ணக சாயல் வேறு, மண்ணக சாயல். இப்போ நமக்கு ரெண்டு உடலும் இருக்கு. முதல் மனுஷனுக்கு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உடல், இந்த சரீரம். தன்னுடைய சுவாசத்தை நாசியிலே ஊர்னது என்னது, விண்ணக உடல். விளக்குதா? அந்த உடல் என்ன செஞ்சு போச்சு, அவன் பாவம் செஞ்ச பொழுது என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவையில் இருந்தும் தன்னை தாழ்த்தி, சிலுவையிலே அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தபடியினால், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நமக்கு இந்த உடலை தருவதற்காக நீ பாடுபட்டு மரிக்க வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், நீ உயிர் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுத்த வேலையை இயேசு செய்து முடித்து விட்டார். அதனால தான் கடைசியாக சொல்றாரு, எல்லாம் முடிந்து விட்டது. சத்தமாய், பெரும் சத்தமாய், எல்லாம் நிறைவேறிவிட்டது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நமக்கு இரண்டாவது உடல் இழந்து போனதை திரும்ப என்ன செஞ்சிட்டாரு, இயேசுநாதர் திருப்பி கொடுத்து விட்டார். கைதிட்டுகளை பார்ப்போம், நல்லா கைதிட்டுங்களை உற்சாகமா. இந்த உடல் தான் எங்க போக போகுதுன்னா, எங்க போகுது, விண்ணகத்துக்கு போக முடியும். இன்னொன்று, இந்த கல்லறையில் பண்ணப்பட்ட உடல் இயேசுவான, நீங்கள் நம்ம இந்த ரெண்டு உடல், இந்த உடலையும் நம்ம அந்த ஆவிக்குரிய உடலாக அந்த சிந்தையில் இருக்கும்போது, தெய்வீக மாமிசத்துக்குரிய சிந்தை இல்லாமல் ஆவிக்குரிய சிந்தையில் வரும்போது, அவர் வரும்போது இந்த கல்லறையில் இருக்கக்கூடிய இந்த உடலும் இந்த மண்ணான உடலும் அது உருமாற்றம் அடைந்து அப்படியே என்ன செய்யும், எழுந்து அந்த இயேசுவானவரை தரிசிக்க ஆரம்பிக்கும். கைதிட்டுகளமா போகும், மறுரூபமாகும். இன்னைக்கு இப்போ நம்ம ஆராதனை, இப்போ திருவிருந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது இயேசுநாதருடைய வருகை இருந்துச்சுன்னா, இப்படியே நாம் எல்லாரும் மறுரூபமாகி அப்படியே செஞ்சிருவோம், அவர் கூட மேலே போயிடுவோம். ஒரு கைதிட்டுகளை பார்ப்போம். இதுதான் ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கை. இதான் கிறிஸ்தவம். சும்மா எதையோ போய் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு என்னத்தையோ ஒன்றிட்டு உளறிக்கிட்டு, என்னத்தையோ அங்கே எழுதுனதை இவங்க படித்ததை எழுதுனதை எழுதிக்கிட்டு நம்ம வாசித்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு அதை மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது அல்ல. இல்லைங்களா? அதை சொல்லலாம், நீங்கள் சொல்லிட்டு இரு. ஆனால் விண்ணக சாயல் என்ன செய்யாது. விண்ணக சாயல் வேணால் நீ உட்கார். கோழிக்கு 21 நாள் என்ன செஞ்சாகணும், முட்டையில் இறையுதுங்க போகாது. ஏதோ எச்சம் கொடுக்கணும்னா வெளியில் வந்துட்டு டக்குன்னு 2 இனத்தையும் அங்கே கொத்திட்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் எழுதிக்கிறோம். சொல்லுங்கள், உட்காந்து இந்த மத்தியானம் கொஞ்சோண்டு பழைய சோறு சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன். சவுண்டு குறைஞ்சிருக்கா? நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஆகாரம் வேறு, இந்த ஆகாரம் வேறு. அதனால் அந்த ஆவிக்குரிய ஆகாரம் தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உணவு உங்கள் உடலை நான் சாப்பிடுதாம்பா. அதனால் அந்த திருவிருந்து ஆராதனையில் இந்த நேரம் மட்டும் இல்லை, நீ வீட்டில் ஒரு சோர்ந்து இருக்கும்போது, விலகினமாக இருக்கும்போது, உடலுக்கு முடியாத நிலையில் இருக்கும்போது, உங்கள் உடலை சாப்பிட்டு நான் பலன் அடைகிறேன், உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணி நான் என்ன செய்கிறேன்.
இதுக்கு நீ கோயிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை, இதுக்கு உனக்கு பாஸ்டர் அவசியம் இல்லை. நீ உன் வாய் தான், உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயில் நீ அறிக்கை பண்ணது தான் உன்னுடைய வேலை. இதை பண்ணால் போதும். அந்த இடத்துல அந்த இயேசு என்ன செய்வார்? வந்துடுவார். இயேசு உனக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும், இயேசு உணவாக இருக்கிறத பார்க்க முடியும், இயேசு உனக்கு உயிராக இருக்கிறத பார்க்க முடியும், இயேசு உனக்கு பலனாக இருக்கிறத பார்க்க முடியும், இயேசு உனக்கு துணையாளராக மணவாளனாக இருக்கிறதை பார்க்க முடியும். நல்லா கைது பேசுங்க. அதனால் இந்த உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு ஒரு உடலை, இழந்து போன உடலை மீட்டு தந்த நாள். ஆவிக்குரிய உடலை, விண்ணக உடலை நமக்கு கொடுத்த நாள். இன்னையில் இருந்த உடலை அடைஞ்ச நம்ம எல்லாரும் எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே போகலாம்? விண்ணுலகத்துக்குள்ளே போகலாம், தேவலோகத்துக்குள்ளே போகலாம். பிதாவாகிய தேவன் அப்பாட்ட இப்போ மிகலமாக சுமித்ரா, இன்சியா எப்படி எங்கள் அப்பாட்ட போய் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு வர்ற மாதிரி, நினச்ச நேரம் வர்ற மாதிரி நீங்கள் எங்கே போகலாம்? நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்ம குடியிருப்பு எங்கே இருக்கு? ஒரு வழியிலே சொல்லுங்களேன், வானகமே நம்முடைய தாய் நாடு. இதுக்கு தான் இயேசுனார் என்ன செஞ்சாருன்னா உயிர் தெழுந்திருக்கிறாரு. உன் தாய் நாட்டில் உன்னை சேர்க்கறதுக்கு தான் அந்த உயிர் தெழுதல். நீ நீ கறி சோறு திங்கிறதுக்கு அல்ல, நீ இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாள் அல்ல. இந்த உயிர்த்தெழுதல் நாள் எதுக்கு? உன் சொந்த வீட்டுக்கு, தாய் நாட்டுக்கு என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு என்ன வேணும்னா இந்த ஆவிக்குரிய உடல் தேவை. விண்ணகத்தினுடைய சாயல், விண்ணகத்துக்குரிய மேனி. இயேசு இன்னைக்கு இந்த விண்ணகத்துக்குரிய மேனியோடு மதலேன் மரியாளுக்கு காட்சியளித்தார். பவுல் சொல்லுகிறார், 500 பேர் கூடியிருக்கிற ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 500 பேருக்கு அவர் காட்சியளித்து தன்னை வெளிப்படுத்தினார். கைதுக்கெல்லாம் பார்ப்போம். அதனால் இப்போ இந்த நிலைக்கு நம்ம போகணுன்னா ஒரு வழிபாடு இருக்குது. என்ன வழிபாடு? இந்த உடலை உங்களுக்கு காணிக்கையாக என்ன செய்கிறேன், இந்த பலிபீடத்தில் என்ன செய்கிறேன். நீங்கள் எப்படி இந்த உடலை சிலுவையில் கடவுளுடைய ராட்சியத்திற்காக, சித்தத்திற்காக நீர் அடிக்க கையளிச்சிட, இதே போல் நான் இந்த உடலுடைய ஆசை இச்சைகளெல்லாம் என்ன செய்கிறேன், சிலுவையிலே ஆவியினாலே மாம்சத்தினுடைய செயல்களை சாகடித்தால் விளைப்பீர்கள். இப்படி உட்கார்ந்து கோபத்தை, கவலையை, பயத்தை, வைராக்கியத்தை, விரோதத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? காலி பண்ணி நீங்கள் அண்ணமுடி இப்படி தியானம் பண்ணி உருவமத்தியை தூக்கி நீங்கள் அமைதியாக உட்கார ஆரம்பிச்சிட்டில் உங்களுக்கு தெரியும், கோபம் தன்னால் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு போயிடும். கவலை நம்மளை விட்டு போயிடும். பயம் நம்மளை விட்டு போயிடும். துக்கம் நம்மளை விட்டு போயிடும். பாவம் நம்மளை விட்டு போயிடும். சாபம் நம்மளை விட்டு போயிடும். 21 நாள் உட்கார்ந்த வீட்டில் உட்கார எல்லாம் அந்த முட்டையினுடைய மஞ்சக்கருவு, அந்த வெள்ளைக்கருவு என்ன செய்யும்? குஞ்சா மாறி எப்படி முடி முளைச்சி குஞ்சா வெளியில் வருது, இது மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அந்த தேவனுடைய சாயல், அந்த விண்ணகத்துக்குரிய மேனி என்ன செஞ்சா கிடைச்சிடும். 10வது நாள் பெந்தைக்கோஸ்தே திருநாள் அன்று அன்னை மரியாளும் அங்கே கூடியிருந்த 120 பேரும் அந்த விண்ணக சாயலை, அந்த உடலை அடைந்தார்கள். கைதுகளை பார்ப்போம். பெந்தைக்கோஸ்தே திருநாள். இதுதான் பெந்தைக்கோஸ்தே திருநாள். சும்மா கூட்டத்தில் கூட்டிக்கிட்டு மேளத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு மியூசிக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு ஆவியான வர்றாரு, அபிஷேகம் வருது அப்படின்னா காக்கா வலிக்கு தான் வரும். அபிஷேகம் கிடையாது. இவங்க பாட்டை நிறுத்தினோடனே அப்படி நின்றுடும். இவங்க மியூசிக்கை நிறுத்தினோடனே என்ன செஞ்சிடும்? அபிஷேகம் நின்றுடும். அபிஷேகம் நினைக்கக்கூடியதா? நீ உன்னை விண்ணகத்துக்கு அப்படியே பரவச நிலையில் கொண்டு சென்று உன்னை மயங்கச் செய்து அந்த விண்ணகத்தினுடைய மகிமையை, அந்த கிரீடத்தை, முத்துக்களை, மகுடங்களை உனக்கு அணிவித்து உன்னை நினைச்சு அழகு பார்க்கக்கூடியது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆவியானவருடைய துணை. கைது அப்படி எல்லாரும் எந்திரிங்க. அதனால நம்ம பிரேயருக்குள்ளே போகிறோம். பிரைஸ் எல்லாம்